படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் வடமேற்கு மூலையில் வீட்டுடைய வடமேற்கு மூலையில் படிக்கிற ரூமை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லுவோம். வடகிழக்கில் ஸ்டடி ரூம் வைக்கக்கூடாது. வடகிழக்கு வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஒரு ரூமை போகிறோம்னாலே வடகிழக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல வந்து நார்மலாக கிழக்கு க்ளோஸ் ஆனால் ஞாபக சக்தி அதிகமாகும். இப்போ என்னென்னா கிழக்குன்றது இந்திரனோட பகுதின்னு சொல்லுவோம். இந்திரனோட வாகனம் வந்து யானை. யானைக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ நான் கடைசியாக ஒரு வீடு பார்க்குறேன். அந்த வீட்டில் வந்துட்டு கிழக்கு ஃபுல்லாகவே ஜன்னலே கிடையாது. கிழக்கில் வந்துட்டு பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அடைச்சி இருக்குது. கிழக்கு ஃபுல்லாகவே தென்னை மரம். அப்போ நான் கேட்குறேன், 2 பசங்களும் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு. சூப்பராக படிக்கிறாங்க அப்படின்னா. கிழக்கு க்ளோஸ் ஆனால் சூப்பராக படிப்பாங்க, ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், ரேங்க் ஹோல்டர்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் தான் வருவாங்க. ஆனால் அங்கே கண்ணு பிரச்சனை வந்துடும். கண்ணு ஏன்னா சூரியன் இல்லையா, வலது கண்ணு அப்படின்னு போய் அப்போ அங்கே கண்ணுக்கு கண்ணாடி போட்டுருக்காங்க. அம்மா கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்போது நல்லா படிக்கணும். அதே போல் இந்த மாதிரி உடலாக பிரச்சனை வரக்கூடாது. கிழக்கு க்ளோஸ் ஆனவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணும். கிழக்கு வந்து ஜன்னலே இல்லை சார், ஒரு தொடர்ந்து இந்த ஒரு 6 வீடு 7 வீடு இந்த லைன் வீடுன்னு கட்டுவாங்க இல்லைங்களா. அப்போ கிழக்கு ஃபுல்லாகவே வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கிழக்கு ஃபுல்லாகவே அடுத்த பில்டிங்கு, அதில் நம்ம ஜன்னலை வைக்க முடியாது அடுத்த வீட்டில். அப்போ கிழக்கு ஜன்னல் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க.